கேரளா மூணாறு ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து கொழுக்குமலை போயிருந்தோம் சொன்னோம் இல்லையா. கொழுக்குமலை ஹில்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து விடியற்கால 4 மணிக்கு நம்ம சன்ரைஸ் பார்க்கணும் ஹில்ஸில் இருந்துன்னு சொல்லிட்டு, அதுதான் அங்கே வந்து பயங்கரமான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் அது. ஸோ அதில் 3வது நாள் இது, அதாவது சென்னையில் நம்ம ஈவினிங் கிளம்பி 3வது நாள் வந்து நம்ம வந்து இந்த டென்ட் கிராமில் ஸ்டே பண்ணோம். ஸோ இது வந்து டாமெட்ரி, அதாவது தனியாக வந்தாலும் நம்ம வந்து ஒரு பெட் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஹாலில் இந்த மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து சேஃபாக லாக்கர்லாம் இருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூமாக எடுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். ஸோ ஃபுட்டு வந்து லஞ்ச் வந்து ஆசம். அங்கே நம்ம வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். பே பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் அந்த இடம் இருந்துன்னு வச்சுங்களேன். அதோடு சேர்ந்து நம்ம அங்கேருந்து பை வாக் நடந்து போகிற தூரத்தில் நமக்கு 2 ஆக்டிவிட்டி முக்கியமாக இருக்கும் டென்ட் கிராமில் ஸ்டே பண்ணோம்னா. ஒன்று வந்து இந்த ரோப் கார், இங்கே பாருங்கள், இந்த ரோப் கார் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து போய்க்கலாம். இன்னொன்று வந்து கயாக்கி, அதாங்க ஃபைபர் போட்டில் வந்துட்டு நம்ம வந்து துடுப்பு போட்டு நாமளே போவோம்ல, இந்த பாண்ட், இதுதான் அது. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து டென்ட் கிராமில் ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் போனோம் அன்றைக்கி அந்த ப்ரைவேட் லேண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆக்டிவிட்டிஸ் எங்களால் 2மே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கயாக்கிங் வந்தோம். பட் ஆனால் எந்த யூஸுமே இல்லை. பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே பாருங்கள் மங்கீஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லாமல். சொல்லுது பாருங்க. ஆனால் அதே சமயம் 3வது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அது என்னன்னாக்கா அகெயின் ஒரு ட்ரெக்கிங் தான். ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் வந்துட்டு போயிட்டு வந்தோம். பட் இங்கேயும் இன்னொரு ட்ரெக்கிங் இருக்குது. இந்த ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப நெட்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு ட்ரெக்கிங். ஸோ அதுக்கு வந்து ஈவினிங் போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு. அது பயங்கரமான பிளேஸு. என்னன்னா ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் இருக்கிற ஒரு இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டீயை விட காஃபி தான் நிறைய இருக்கு குவான்டிட்டி. தெரிஞ்சிருந்தா காஃபி எடுத்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங்காக கிளம்பிட்டோம். கேப்டன் அங்கே போயிட்டு பாருங்க, ரிமைனிங் கவர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஸ்வேதா எவ்வளோ வேகமாக ஓடுறான்னு பாருங்க. போடுங்க, கேமராலே வர மாட்டேன். போடுங்க. இதுதாங்க, நம்ம வந்து நடந்தே போகலாம் இந்த ட்ரெக்கிங்க்கு வந்துட்டு. இந்த குறிக்குமலை ட்ரெக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுவீங்க ஆக்சுவலாக, பட் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா இந்த ட்ரெக்கிங்கில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா என்ன பேய் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த குறிக்குமலை ஒரு மினி ட்ரெக்கிங் போகிறோம். இந்த ட்ரெக்கிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டென்டேஜில் நீங்கள் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணால் இது வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி பக்கத்தில் இருக்கும். ரிமைனிங் மேலே போய் பார்க்கலாம். ஸோ கொறிக்குமலை, ஆமாம் கொறிக்குமலை தான் இது பேர். கொறிக்குமலை ட்ரெக்கிங்கில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். பட் கொஞ்சம் நெட்டாக இருக்குது, டஃப்பாக இருக்குது. டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க பின்னால். ஒரு 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிட்டு அடுத்த 10 நிமிஷம் கீழே இறங்க போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து வியூ பார்க்கணும். அதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் போயிட்டு இந்த வியூ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லெமன் கிராஸ். ஸோ இது மோந்து பாருங்க, என்ன ஸ்மெல் வருது? லெமன் ஸ்மெல் வரும். நல்லா மோந்து பாருங்க, நம்ம லெமன் ஸ்மெல் வருதா? இது வந்து லெமன் கிராஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே இந்த மலை ஃபுல்லாகவே வந்து லெமன் கிராஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது அடிக்கடி என்ன ஆகுன்னா தீ பிடிச்சி தானாகவே எரியும். நாமளும் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கையில்.
ஸோ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே வந்த உடனே ஃபுட்டுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு சாலட்லாம் கொடுத்தாங்க. பட் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணலை. நம்ம வந்து வெளியில் தான் போய் சாப்பிட்டுக்கணும். பக்கத்துலேயே நாங்கள் வந்து டெம்போவில் போனதுனால அங்கேருந்து 10 கிராம்லேருந்து டெம்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மெயினான அந்த டவுன், அதாவது கொழுக்குமலை டவுனுக்கு வந்துட்டோங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நமக்கு எந்த ஹோட்டல் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்லாம் டீமாக சொல்லிட்டு. மற்ற சின்ன சின்ன பர்ச்சேஸும் நம்ம அன்றைக்கி நைட்டே வந்து ஷாப்பிங்கும் பண்ணிக்கிட்டோம் வச்சிங்களேன். என்னென்ன வேணும் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அந்த ஸ்வீட்ஸு அது மாதிரிலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் கூட நமக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப கம்மி. ஸோ அதுவும் நமக்கு அந்த அவைலபிள் இருந்தது. உண்மையிலுமே சூப்பரான பிளேஸ்னு சொல்லணும். ஸோ கொழுக்குமலை நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி 10 கிராமில் ஸ்டே பண்ணுற மாதிரி வரணும். இல்லைனா தனியாக வந்து நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக கொழுக்குமலை ஹில்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் வந்து கொழுக்குமலைக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் கொழுக்குமலை நம்ம ஹில்ஸில் போயிட்டு நம்ம எப்படி சன்ரைஸ் பார்த்துன்றதை மறக்காமல் நான் போஸ்ட் பண்ணுறேன். Stay with us. Thank you.